ஓகே கைஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? நானும் இங்க சூப்பரா இருக்கேன். ஸோ இன்னைக்கு நிறைய பேரால ரிக்வெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ தான். ஸோ எக்ஸ்க்ளூசிவா ரியல்மி யூசர்ஸ்க்காகவே இந்த வீடியோ அப்படின்னு சொல்லலாம். டாப் 5 கெத்தான ரியல்மி தீம்ஸை இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள வந்தோம் அப்படின்னா ரியல்மி யூசர்ஸுக்கு சொல்லவே வேண்டாம், அவங்களோட ஃபோனை கஸ்டமைஸ் பண்ணணும் ரொம்ப 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 ஆசைப்படுவாங்க. நானும் அப்படிதான் ஆசைப்பட்டு என்னோட ரியல்மி 7 பயங்கரமாக கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பப்ஜி. எத்தனை பேர் பப்ஜி இன்னும் விளையாண்டுருக்கீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதாவது பப்ஜி கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த பப்ஜி தீமும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும். ஸோ இந்த பப்ஜி தீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ஜிக்கான வால்பேப்பர் வந்துடும். வால்பேப்பர் வந்துட்டு அதுக்கப்புறம் பப்ஜி மாதிரியே உங்களுக்கு வந்து நிறையா ஸ்கின்ஸ் வந்து கொடுப்பாங்க, ஆப் ஸ்கின்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கிளாஸியாக இருக்கும். அண்ட் இந்த பப்ஜி வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வின்டர் சீசன் வெர்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கீழேயே அப்ளை அப்படின்னு ஒன்று இருக்கும் பாருங்க. இதைய கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் பப்ஜி தீமுக்கு மாறிடும். ஸோ என் ஃபோன் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பப்ஜி தீமுக்கு மாறிடுச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா பாருங்க, எல்லாமே பப்ஜி தீமுக்கு வந்து மாறிடுச்சு. இப்போ நான் லாக் பண்ணுறேன். லாக் பண்ணி அன்லாக் பண்ணும்போது பப்ஜி தீமில் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் அன்லாக் பண்ணீங்க அப்படின்னா பப்ஜி தீமில் தான் இருக்கும். ஸோ வேறு வால்பேப்பரில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் தீமே ஒரு பெஸ்ட் தீமாக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்த தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜகஜோதியாக கலர் கலராக இருக்கணும் என் ஃபோன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CYBERPUNK 2077 அப்படிங்கிற ஒரு கேம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலனா அது ஒரு கேம், ஒரு சயின்டிஃபிக்கான கேம். 2077 எப்படி இருப்போம் அப்படிங்கிற ஒரு கேம் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி ரியல்மியில் ஒரு தீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த தீமு. பார்த்தீங்கன்னா இப்படி தான் அந்த தீம் இருக்கும். ஸோ நான் பக்கத்தில் ஸ்க்ரீன்ஷாட்லாம் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அப்ளை அதே மாதிரி தான். இங்கே அப்ளை பட்டன் இருக்கா? அப்ளை பட்டன் கொடுத்த உடனே இது வந்து அப்ளை ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்ளை ஆன உடனே இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ ரொம்ப கொஞ்சம் டார்க்காக அப்படின்ற மாதிரி இருக்கும். டார்க்காக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாரம் 2 வாரத்துக்கு நான் இந்த தீமை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நைட் யூஸ் பண்ணுறக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்ணுக்கு இந்த அஃபெக்ட்டும் வந்து ரொம்ப பிரைட்னஸ் வச்சாலுமே ஆகிறது இல்லை. ஸோ அதனால தான் இது வச்சேன். ஸோ லாக் பண்ணிவிட்டு அன்லாக் பண்ணும்போது இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங்கோட அனிமேஷன்ஸும் வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஒவ்வொரு தீமுக்கும் சார்ஜிங் அனிமேஷன்ஸ் டிஃபர் ஆகும். இது இருக்கிறதுலே பெஸ்ட்டானது. ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போய் சார்ஜ் எல்லாம் போட்டேன்னா வேற லெவலாக இருக்கடா, எங்கேருந்து எடுத்த அப்படின்னு உங்ககிட்ட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 3ஆம் நம்பர் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் டேஸ். உங்களுக்கு ஒரு மாதிரி சட்டிலாக இருக்கணும், பொம்மையாக இருக்கணும், அனிமேஷன்ஸ் நிறையா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தீம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சார்ஜ் போட்டிருந்தீங்கன்னா உங்களோட சார்ஜிங் அனிமேஷன் இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ சார்ஜிங் அனிமேஷனுக்கு அடுத்து ஆப்ஸோட ஸ்கின்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஆப் ஐகான்ஸ் இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ ரொம்ப டார்க் தீமாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டார்க் தீம் மோஸ்ட்லி நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். லைட் தீம் ஒரு சில பேர்த்துக்கு தான் பிடிக்கும். இல்லைனா வெயிலில் போகிறீங்க எனக்கு கண்ணு தெரியல அப்படின்னா லைட் தீமுக்கு மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டு த மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் டார்க் தீம் பிடிக்கும். அதனால டார்க் தீம் பிடிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது பிடிக்கும். இதை அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்ளை கொடுத்த உடனே இது டவுன்லோட் ஆகுது. இப்போ அப்ளை ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து லாக் பண்ணுறேன். ஸோ லாக் பண்ணால் இது எந்த மாதிரி இதில் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ லாக் பண்ணால் இது இப்படி தான் இருக்குது. ஸோ சார்ஜிங்னா சார்ஜிங்னு காமிக்கும். பேட்டரி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்னு காமிக்கும். அண்ட் இதை டேட்டு டைம் உங்களோட பேட்டரி எத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும்னு வந்து இங்கே தெரியுது. ஸோ பார்க்குறக்கே க்ளீன் அண்ட் நீட்டாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதை அன்லாக் பண்ணோம் அப்படின்னா இந்த அனிமேஷன்ஸ் எல்லாமே இப்படி தான். ஐகான்ஸ் ஸ்கின்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். அனிமேஷன்ஸும் ஒரு சிலது இருக்குது. ஸோ சார்ஜிங் போட்டிங்கன்னா சார்ஜிங் அனிமேஷனும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் சொல்கிற அடுத்த 2 தீம் பார்த்தீங்கன்னா பெய்டுனா காசுக்கேற்ற தோசை அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது காசுக்கான ஒரு சூப்பரான தீம்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா AURORA அப்படிங்கிற ஒரு தீமு. இது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வாட்ச். அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் இல்லை பிஸ்னஸ் ஓரியன்ட் இல்லை ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் விஷயம் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஓரியன்டான விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இல்லை எனக்கு இந்த மாதிரி தீம்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலுமே உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒரு தீமாக இருக்கும். ஆனலாக் கிளாக் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் வாட்ச் எல்லாம் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா உங்களுக்கு ஆனலாக் கிளாக் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. எப்படின்னா இப்படி இருக்கும். அண்டு ரொம்ப வந்து சிம்பிளிஃபைடாக இருக்கும். ரொம்ப அவ்வளோ பெரிய இதெல்லாம் இருக்காது. டார்க் தீமாக இருக்கும். டார்க் தீமோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி சூப்பராக சேவ் பண்ணும்.
ஸோ இதோட ஆப் ஐகான்ஸ் மோஸ்ட்லி எல்லா தேர்ட் பார்ட்டி ஆப் ஐகான்ஸுக்குமே டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதை ஃப்ரீ ட்ரையல் பண்ணி பார்க்கலாம், நானும் வாங்க போகிறேன். ஸோ இதை ஃப்ரீ ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷமா இல்லை 2 ஹவரான்னு கேட்பாங்க. நம்மளுக்கு 5 நிமிஷமே போதுமான ஒரு விஷயந்தான். இப்போ நான் வந்து அந்த தீமை அப்ளை பண்ணிட்டேன். பின்னாடி பிளாக்காக இருக்கும். உங்களுக்கு வால்பேப்பர் வேணும்னா வால்பேப்பர் வச்சுக்கலாம். ஸோ இப்படி தாங்க இருக்கும் கைஸ். ஐகானோட ஸ்கின் ஆகட்டும், இல்லை ஐகானோட டெக்ஸ்டர்ஸ், இமேஜஸ் எல்லாமே இருக்கட்டும், அதெல்லாமே இப்படி தான் இருக்கும். இப்போ நான் லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதை லாக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் துடிக்கிற மாதிரி ஒவ்வொரு செகண்டுக்கும் அப்படியே போயிட்டு ப்ரீத்திங் இதில் மாதிரி வருது. பார்க்குறக்கே சும்மா சூப்பராக இருக்குது. ஆனலாக் லாக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே நல்லாயிருக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா காம்பஸ்ஸு, அப்புறம் வெதரு, அப்புறம் உங்களோட லொக்கேஷனு, அப்புறம் டுடே 3 hours 41 minutes அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 3 hours 40 hours. ஸோ உங்களோட பேட்ரி எத்தனை நேரம் நிற்கும் அப்படின்னும் வந்து இவங்க சொல்கிறாங்க. வேற லெவலான கைஸ், வேற லெவலான தீம். 28 ரூபா இந்த தீமோட ப்ரைஸு. 28 ரூபா. ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு லேஸ், ஒரு 3 பேக்கெட் லேஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தீமை நீங்கள் வாங்கி என்ஜாய் பண்ணலாம். ஸோ அடுத்த தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டே டு நைட்டு வந்து வேறு தீம் ஆட்டோமேட்டிக்காக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோட தீமோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லின் மெங் அப்படின்ற ஒரு தீமு. ஸோ ட்ரீம்லேண்ட் ஆஃப் டைம் அப்படின்ற ஒரு பேர். சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 24 ரூபா இந்த தீமோட ப்ரைஸு. இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் எந்திரிச்சோன்னே ஒரு தீம் இருக்கும். அதாவது இப்போ சூரியன் உதிக்கிற மாதிரி, அப்புறம் மத்தியானம் சூரியன் வந்து நல்லா இருக்க மாதிரி, மஷ்ரூம்ஸ் எல்லாம் வளர்கிற மாதிரி, வெஜிடேஷன் இருக்க மாதிரி அந்த மாதிரி இருக்கும். நைட்டு வந்து மூன் லைட் வந்து இருக்க மாதிரி, அந்த மாதிரி சொல்லி நிறைய இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஃப்ரீ ட்ரையல் பண்ணுவோம். அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். 5 நிமிஷமா இல்லை 2 மணி நேரமானு கேட்கும். நம்மளுக்கு 5 நிமிஷம் போதும். வாங்கிட்டு நான் வந்து என்னோட ட்விட்டரில் இல்லை இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுறேன். 2த்துலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த தீமை வந்து அப்ளை பண்ணியாச்சு. தீம் அப்ளை பண்ணால் இதோட ஐகான்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் லார்ஜாக தான் இருக்குது. நீங்கள் வந்து கம்மி பண்ணுறதுனா கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆப் ஸ்டோர் அப்பியரன்ஸில் போய் பார்த்துக்கோங்க. அண்ட் இதை வந்து லாக் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். வாவ், வேற மாதிரி இருக்குடா. நைஸ் மேன். ஓ, லைவ் அனிமேஷன் மாதிரியா? ஸோ கைஸ், நான் நினச்ச மாதிரி இந்த தீம் கிடையாது. இது வேற மாதிரியா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். ஸோ இந்த தீம் இப்படி இருக்கா? இதை வந்து இதை வந்து நான் டபுள் டேப் பண்ணுறேன், மாறுதா? டபுள் டேப் பண்ணுறேன், மாறுதா? இதே மாதிரி நிறையா இருக்குது கைஸ். இதெல்லாமே வந்து லைவ் வால்பேப்பரில் வந்து வரும். நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் தீமாக இது வந்து இருக்குது. ஸோ மூன் லைட்டு, அப்புறம் சன்லைட்டு, அப்புறம் சன் அப்படியே மேலே வரது, அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அப்படி கஸ்டமைஸும் பண்ணி வச்சுக்கலாம். கஸ்டமைசேஷன் ஆப்ஷனும் அது இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24 ரூபா வந்து வருது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட ரியல்மி ஃபோன் வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களையும் சொல்லி ரியல்மி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோக்கு வந்து லைக் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பராக சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய். அண்ட் உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னு சஜஷன் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும் கைஸ், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெலகிராம் சேனல் ஆல்ரெடி இருந்த சேனல் டெலீட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சேனல் அப்படியே டெலீட் ஆயிடுச்சு. திரும்ப இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். லிங்க்கு கமெண்ட்ல இருக்கு, பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம தொட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க.